அம்மையார் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இது மாதிரி ஒரு சட்டமன்றங்கிறது சட்டமன்றமாக இருக்கணும், இது வந்து ஒரு சண்டை மன்றமாக இருக்கக்கூடாது. இது மக்களோட பிரச்சனைக்கு ஏன்னா முதல்வர் என்ன சொல்கிறாங்கப்பா, எங்களை அன்பாக ஆசையாக கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அந்த அன்புக்கும் ஆசைக்கும் என்ன அர்த்தம்னா, மக்கள் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் நல்லது செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க அவரே சொல்கிறார். ஆனால் அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் கேட்குற நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்று கேள்வி கேட்டோம்னா நாங்களே அசர்ற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. டு த பாயிண்ட் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இனிஷியலாக வந்து அவங்க வந்து இப்போ ஒரு புதுசாக இப்போ தான் சட்டமன்றத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைமே அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அவங்க இது பண்ணிட்டு வரலாம். பட் எத்தனை நாளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போது? இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நம்முடைய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறது போல் ஒட்டுமொத்தமாக மக்களே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தோடு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி சண்டே வம்பு இழுக்கிற மாதிரியே இந்த ஆளுங்கட்சி செய்கிறதுனால நாங்கள் பார்க்கறதே நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. எந்த ஒரு துறையை எடுத்தாலும் நாங்கள் இப்படி பண்ணி போகிறோம், நாங்கள் அப்படி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க தவிர, ஒரு மானிய கோரிக்கை அப்படின்னு வரும்பொழுது முதல்ல மானிய கோரிக்கை சார்ந்திருக்கின்ற அந்த விவாதத்தில் பங்கு பெற்று அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்ன, நாங்கள் எங்கள் ஆட்சி நாங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் கூடுதலாக இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஒரு விவாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அறிவிப்பே அறிவிக்கணும். ஆனால் எடுத்தோடனே நாங்கள் வந்து அறிவிப்பை அறிவிச்சிடணும், அதன் பிறகு நாங்கள் வந்து செயல்படுறோங்க. அறிவிப்பை அறிவிச்சுட்டு அதில் விவாதம் பண்ணுறது நீங்கள் அறிவித்த அறிவிப்பை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத அடுத்த மானிய கோரிக்கையில் அதை சார்ந்து விவாதிப்பாங்க. அதனால் முதல்ல விவாதம் போனதுக்கு பிறகு தான் அறிவிப்பு போகணும். ஸோ இந்த மாதிரியான சில புரிதல்கள் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையாகத்தான் பார்க்கிறது. எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை போட்டு ஒரு ஒரு நிலையை பேசக்கூடிய நிலையை இப்போ வந்து நேபாளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் கூட அவங்க மாட்டிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதா கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை சார்ந்த எதிர்கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு பிறகு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கோம், ஆமாங்க நாங்கள் இந்த நடவடிக்கைலாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசும்போது 2-3 பாயிண்ட்ஸ் கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பதில்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரீசெட் மைண்டோட வரீங்க. நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ மாண்பு எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாரு, இதுக்குன்னு ஒரு டீம் அமிச்சிங்களா, அங்கே இது வரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்க, அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 4 அமைச்சர்கள் நாங்கள் அனுப்பிச்சு விட போகிறோம் அப்படின்னு அந்த செய்தி வருது இல்லையா. ஸோ இது ஒரு ஆக்கப்பூர்வமான, முதல்ல நம்முடைய மக்களுடைய உயிரை காக்க வேண்டும், மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வைக்கக்கூடிய விவாதத்துக்கு தகுந்தாப்பில் அவங்க பதில் சொன்னால் அது சரியாக இருக்குமே தவிர, ஒரு விதண்டாவாதமாக நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவரான நேரன் சொல்கிற மாதிரி தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான ஒரு செயல் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஆமாம், ஒட்டுமொத்தமாக ஒரு 3 அமைச்சர் 4 அமைச்சரோ அதை வந்து பேசுகிறேன். இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது ஒரு கூட்டு பொறுப்பு, அமைச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு துறை செயலாளர் வச்சுருக்கோம், அவங்களுக்கும் தனி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தனி HOD டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்ற அமைச்சர்கள் சொல்வதற்கு காட்டிலும் அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர்கள் சொல்லும்போது தான் அது ஆத்தென்டிசிட்டி, அது வந்து ஒரு அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குமே தவிர, மற்றவங்களாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போனால் நாளைக்கு அந்த துறையோட அமைச்சருக்கே அது பதில் சொல்லும்போது பிரச்சனை ஆகிடும். அப்போ என்னங்க இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, கர்நாடகத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து போக போகிறாரு தண்ணி பிரச்சனை விஷயமா அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, இன்னும் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் இல்லை, அது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாருங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எங்களோட டெல்டா விவசாயம் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நமக்கு தண்ணி வரப்போகுது, தண்ணி கொண்டு வர போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடப்பது, என்னப்பா ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்போ முதலமைச்சரோட ஸ்டாண்டு என்னதான்ப்பாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த அமைச்சர் அந்தந்த பதிலை சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தலித்து மக்களுக்கு போதிய அங்கீகாரமும் தகுதியும் திமுக வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி வன்னியரசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இப்போ இருக்க மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இருக்கக்கூடிய இந்த தேர்தலை நான் எப்படி பார்க்குறேன்னா, சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் நடக்கிற ஒரு தேர்தலாக பார்க்கணும்னு சொன்னவரே இவர் தான். ஆக ஒரு சமூக நீதி என்றால் என்ன, அது சார்ந்து எங்களுடைய ஆதிதிராவிடர் மக்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்களுக்கான திராவிட முன்னேற்றம் எப்படி நின்னது அப்படிங்கிறது பட்டியலிட்டு அவரே சொல்லி, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நெஞ்சு நிமிர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னதும் அண்ணன் இதே வன்னியரசு தான். ஆனால் சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் பேசுறதை பார்க்கும்போது இவ்வளோ அப்படியே எங்களுக்கு எல்லாம் சங்கடமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லணும்னா ஒரு நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 சொல்கிற மாதிரி அவர் நின்று பேச வேண்டிய அந்த மனுஷன் எங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இதே வழியில் நாங்கள் அடுத்த கட்டமாக இன்னும் எங்களுடைய
மக்களை வந்து நாங்கள் வந்து இழுத்து செல்வதற்கான பட்டியலின மக்களை மேலே இழுத்து செல்வதற்கு பல திட்டங்களை கொண்டு வரும்னு சொன்னால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். நாங்களும் பாராட்டும், அவங்களும் பாராட்டும். இதனால் பயன்பெற போகிறது பட்டியலின மக்களாக சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதை மாறிட்டேங்கிறதுக்காக, சட்டையை மாற்றிட்டேங்கிறதுக்காக அவங்களோட கருத்துக்களை மாற்றுவது என்பது அது ஒரு தங்க வருத்தத்துக்குரியதாகத்தான். அது லஞ்சம் கொடுத்ததான் வந்து அமைச்சர் மரியவசன் பேசியிருந்தாரு. நீங்கள் முதல்ல அவர் தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துலேருந்து மாறி நான் கொடுக்கல, நான் சாட்சி தான் சொல்லிட்டு இல்லை, இது ஆரம்பத்துலேருந்தே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதே கருத்தை மாற்றி சொல்லுவாங்க. இது அண்ணன் வடிவேலு காமெடியில் வர மாதிரி தான். ஆட்டை திருடதை பார்த்தேன்னு சொல்லலை, ஆட்டை திருடனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலையைத்தான் வந்து அவர் எடுத்துருக்காதான் நான் பார்க்குறேன். நான் ஒரு சட்டமன்றத்தில் நின்று பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு, ஒரு மானநஷ்ட வழக்கு போட முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரிவிலேஜ் மோஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போகலாம். ஏன்னா சட்டமன்றத்தில் நின்று ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கொள்ளணும். சும்மா போகிற போக்கெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அது இன்னும் அவை குறிப்பில் இருக்கின்றது. அந்த அவை குறிப்பில் அதை நீக்காமல் வைத்திருக்கிறோம், அது காரணமும் உண்டு அதுக்கு. ஸோ அப்படி சொல்கிறவர் அவர் தான் அதை வந்து நிரூபிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கிறேன். சார், மேகதாது விவகாரத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் கூட்டுறதுக்கு மாநில அரசு தெரியல எனக்கு. அதாவது இப்போ வந்து இப்போ டீலிமிட்டேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒத்த கருத்தில் தான் இருக்கும். அதுக்கு அனைத்து கட்சிங்கிறது தேவையே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதில் ஆனால் ஏற்கனவே அதுக்கான முன்னெடுப்பு எடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுடைய இயக்க தலைவர் தான் அன்னைக்கே அதை எடுத்தது மட்டுமல்ல, சவுத் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான முதலமைச்சர்கள், அதே மாதிரி நார்த் இந்தியாவை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் வச்சு அன்றைக்கி அதுக்கான கருத்தை எடுத்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கருத்தை எடுத்து சொல்லுவோம். எதுக்காக நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவோம், அது எல்லாரும் ஒத்த கருத்தில் தான் இருக்கிறோம். அதற்கு அனைத்து கட்சி கூட்ட வேணும் அவசியம் இல்லை. மாநில உரிமைகளை கண்டிப்பாக காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையாக கூட எனக்கு தண்ணி பிரச்சனை, எனக்கு தண்ணி சார்ந்து வர வேண்டியது, மேகதாதுவில் வந்து அணை கட்ட போகிறார்கள் என்று வரும்பொழுது அது சார்ந்து தான் அனைத்து கட்சி கூட்டம் போடணும். ஏன்னா கர்நாடகாவை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா முதல் நாளே பார்த்திங்கன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க போட்டு தாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் வந்து அதை நிரூபிக்கிறார். அந்த ஒற்றுமையை இங்கே காட்ட வேண்டும். அப்படி காமிச்சாதான் அங்கே இருக்கிறவர்களுக்கு என்னன்னா, ஆமாப்பா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாண்டு, எல்லாரும் பாருங்கப்பா கட்சியெல்லாம் மறந்து இதில் ஒன்றா நிற்கிறாங்கப்பா, ரொம்ப சென்சிட்டிவானதுன்னு அங்கே இருக்கிற மக்களையும் உணர்வு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்த வரைக்கும் பணம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இவங்க எதுவுமே ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 5109 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்தோட பாக்கி பணம், பள்ளி மாணவர்கள் சார்ந்து வர வேண்டிய பணம் இன்னும் வரல. மானிய கோரிக்கையில் பேசிய அமைச்சர், ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையும் அவர் தான் வச்சுருக்கிறாரு, டிஐபிஆர் சார்ந்தும் அவர் தான் வைத்திருக்கிறாரு, ஆர்கியாலஜிக்கல் சார்ந்து அவர் தான் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 3 போர்ட்ஃபோலியோ வைத்தது மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்து அவர் தான் வந்து அப்போ சில நேரத்தை எந்திரிச்சு அவர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்மளுடைய கொள்கைகளை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பணத்தை நாம் வந்து பெற வேண்டிய அந்த முயற்சியில் நான் தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கே நான் நேரடியாக போயிருக்கேன். நான் நாடாளுமன்றத்தை எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு போய் நானே சந்தித்து அவரையும் பார்த்து பேசியிருக்கேன். அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் நேரடியாக சந்தித்து இதோடைய பாதகம் என்ன, இந்த பணம் கிடைக்கலன்னா எத்தனை பிள்ளைங்க இதனால் வந்து பாதிக்கப்படுவார்கள், ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறதே வந்து இந்த பணத்து மூலமாக தான் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். 40 லட்சம் மாணவ செல்வங்களோட எதிர்காலம் இருக்குது, எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் மானிய கோரிக்கையில் இது சார்ந்து இதோடைய துறையுடைய அமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு பாஜக அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஒன்றிய அரசு பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய 5109 கோடியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அந்த மானிய கோரிக்கையை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி தான் பார்க்குறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன், நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆளும் அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஸ்டாண்டுங்கிறது ஒன்றிய அரசு எங்களுடைய மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்ற அந்த பணத்தை, பிஎம்சி பணத்தை எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் அந்த பணத்தை நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. வருங்கால பிரதமர் விஜய் அவருடைய ஆதரவாளர் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து இல்லை, அது அவங்க தலைவர் அவங்க எப்படி வேணால் அவங்க சொல்லிக்கலாம், அது அவங்களுடைய இஷ்டம், அது அவங்களுடைய தலைவர் சார்ந்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால பிரதமர் என்று சொல்ல காட்டிலும் இங்கே வருங்கால முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் சொன்ன இந்த 6 சிலிண்டர் இப்போ 3 சிலிண்டர் ஆக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கும், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்கப்படும் சொன்ன நீங்கள் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் இருந்தால் மட்டும்தான் வழங்க முடியும் என்று சொல்லுகிறீங்க. நீங்கள் பஸ்ஸு சென்னையில் ஏறினா கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் நீங்கள் வந்து இலவசமாக போகலான்னு சொன்னீங்க. இன்னும் அதை பற்றியே நீங்கள் வாய் திறக்கல. இப்போ தான் ஸ்டார்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறீங்க. நீங்கள் படித்த இளைஞர்கள் வீட்டில் இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, 4000 ரூபா தரேன்னு சொன்னீங்க.
இன்றைக்கும் இந்த 4000 பற்றி தெரியல. 2500 நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை தருவோம், ஒரு மாற்றத்தை தருவோம். நீங்கள் அதில் இருக்கின்ற கலைஞரை மட்டும்தான் நீங்கள் பேரை மாற்றிருக்கீங்க தவிர நீங்கள் சொன்ன அந்த 2500 இன்னும் நீங்கள் வழங்கவில்லை. மீனவர்களுக்கு இடைக்கால நிதியாக 20,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீங்க. இன்னைய வரைக்கும் அந்த 20,000 நீங்கள் வந்து அதை பற்றியே நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. அதனால் முதலமைச்சராக உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு உங்களுடைய பணிகள் என்னவோ முதல்ல நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அமெரிக்கா ஜனாதிபதி ஆனாலும் சரி.